அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் தமிழ்நாடு வனத்துறை அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானரில் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டுக்கு அப்ளிகேஷன் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதத்தில் வரும். எக்ஸாமினேஷன் ஜூலை மாதம் 2024 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான ஓவரால் வேகன்சி 1264. அதை தொடர்ந்து ஃபாரஸ்டருக்கு பார்த்தோம்னா 118 காலி பணியிடத்துக்கு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்ட கொஸ்டின், சார் ஃபாரஸ்டருக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் A to Z செலெக்ஷன் ப்ராசஸை நான் தெளிவாக கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். வீடியோவை கவனமாக வாட்ச் பண்ணுங்க. நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் ஜனவரி 5 ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ நீங்கள் பயிற்சி வகுப்புகளில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 100% வெற்றியாளராகலாம். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பணியிடங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னா ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் போன்ற பணியிடங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க. இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்டருக்கும், 12th சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கும், 12th சயின்ஸ் குரூப் வித் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபாரஸ்ட் வாட்சரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ இதுக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபாரஸ்ட் வாட்சருக்கு தான். ஸோ இதற்கு மட்டும் பார்க்க போகிறோம். நீங்கள் டிகிரி ப்ளஸ் 12th சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கும் வீடியோ தனியாக மேக் பண்ணி போட்டுடலாம். ஃபாரஸ்ட் வாட்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்த மாதிரி எஜுகேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் விண்ணப்பிக்க தகுதியான நபர், மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஜென்ரல், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸஸாக 30 வயது வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் உமன்ஸில் விடோ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் 30 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ், அடுத்து பார்த்தோம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட், ஃபைனல் மெரிட் போன்ற தேர்வுகள் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் புதுசாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 கட்ட தேர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த 2வது கட்ட தேர்வு அதாவது உங்களுக்கு மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜிகேலேருந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 100 கொஸ்டின்ஸை 3 மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஜென்ரல் கேண்டிடேட்க்கு பார்த்தோம் அப்படின்னா 40% சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட் அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு 30% சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 30% எடுத்தால் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா 1:3 ரேஷியோ அப்படின்ற ஃபிசிக்கலுக்கு செலக்ட் பண்ணுறதால நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 64 to 70க்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் வச்சாதான் உங்களால் ஃபைனல் மெரிட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபாரஸ்ட் வாட்சர் ஆகணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு 64க்கு மேலே ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ், ரொம்ப ஒரு குறைவான உயரம் இருக்கிறது தமிழ்நாட்டில், அதுவும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறது அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் வாட்சரை சொல்லலாம். ஸோ அதற்கு பார்த்தோம் அப்படின்னா மேல் கேண்டிடேட்க்கு 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலில் எஸ்டி கேண்டிடேட்க்கு 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதும். செஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 79 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சு இழுத்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்க்கு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஹைட் 150 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே நீங்கள் ஃபீமேலில் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 145 இருந்தால் போதும். செஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்க்கு மெஷர் பண்ணுறாங்க 74 சென்டிமீட்டர் இருக்கணும். மினிமம் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 மணி நேரத்தில் மேல் கேண்டிடேட் 25 கிலோமீட்டரை வாக்கிங்கில் கடக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் 16 கிலோமீட்டரை வாக்கிங்கில் கடக்கணும் 4 மணி நேரத்துக்குள்ளே. ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரையல் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அதில் இருக்க டிஃபிகல்ட்டி உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஃபிசிக்கல் அடுத்து பார்த்தோம்னா மெரிட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா
மெடிக்கலை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லை யாரும் ரிஜெக்டே ஆக மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஈஸியான மெடிக்கலாக தான் இருக்கும். ஸோ மெடிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் இருக்கும். ஸோ ஃபைனல் மெரிட் நீங்கள் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண மார்க் ரோல் பண்ணும். அதனால் எக்ஸாமுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட்க்கு வந்துடலாம். ஸோ இப்போ இருந்தே உங்களோட படிப்பை வந்து மேற்கொள்ளுங்க. ஏன்னா 2019 தான் லாஸ்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் 2024 வரப்போகுது. ஸோ இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க. இப்போ நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 3 வருடம் இல்லை 2 வருடம் காத்திருக்கணும். ஸோ இந்த முறை நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு அப்படி இல்லைன்னா ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் வாட்சர் தேர்வில் ஏதாவது ஒரு பிரிவில் யூனிஃபார்ம் மாட்டணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட பயிற்சி மையத்தில் ஜனவரி 5 பயிற்சி வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8526837318 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில், அட்மிஷன் டீட்டெயில் எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கலாம். ஸோ வேற ஏதேனும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்டருக்கான தகுதிகள், அவங்களுக்கான எக்ஸாமினேஷன், பிசிக்கல் டெஸ்ட் உள்ளிட்ட வீடியோக்களை பார்த்தோம் அப்படின்னா பதிவு பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இனி நம்மளோட சேனலில் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.